ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தூங்கி 7 நாள் ஆச்சு. என்னை நிம்மதியாக தூங்க விட்டதே கிடையாது. என் ஃபோனுக்கு நடுராத்திரின்னு கூட பார்க்காம ஃபோன் பண்ணி அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு முன்னாள் டிவிகேவில் இருந்த கோயம்புத்தூரை சார்ந்த வைஷ்ணவி மற்றும் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. பின்ன என்ன மேடம், நீங்கள் எல்லாம் பண்ணது கரெக்டாக? ஒரு கட்சியில் போஸ்டிங் வாங்கினோன்னா பல வருஷமாக அந்த கட்சிக்காக வேலை செஞ்சுருக்கணும், அந்த கட்சியை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்கணும், நிறைய நாலேஜபிளாக இருக்கணும், தமிழகத்துடைய இன்றைய அரசியல் நிலை என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு கட்சியில் போஸ்டிங் கொடுப்பாங்கன்ட்டு நார்மலாக நம்மளாம் நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. நிறைய ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய பல சித்து வேலைகள்லாம் செய்யணும். அது மட்டும் இல்லை, நிறைய காக்கா பிடிக்க தெரிஞ்சிருக்கணும், ஜால்ரா அடிக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்க கட்சியில் வந்துட்டு போஸ்டிங் கொடுப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் நான் வெறும் வந்துட்டு இணையதளத்தில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் வந்துட்டு நீங்கள் எனக்கு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. பட் எதுவுமே நடக்கலை. அதனால் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பிரிஞ்சு போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டாங்க வைஷ்ணவி. ஸோ சும்மா இருப்பாங்களா? அங்கே போனதுக்கப்புறமா அங்கேயும் ஏதாவது போஸ்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வீடியோக்கள்லாம் போட்டிருந்தாங்க. விஜய் ஆஹா ஓஹோ இவங்க தான் இதுக்கப்புறம் சிஎம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களோ, இப்போ அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனதுக்கப்புறமா டிவிகே பற்றியும் விஜயை பற்றியும் தப்பாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. whatever it is, அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய்க்கு எதுவுமே தெரியாது, கட்சி வந்துட்டு அவரோட பொறுப்புலேயே இல்லை, மொத்த கட்சியுமே வந்துட்டு புஷி ஆனந்தா பார்த்துக்கிறாரு, அவருமே காசு வச்சுருக்கவங்களுக்கு தான் பதவி கொடுக்குறாரு, இங்கெல்லாம் இளைஞர்களுக்கு மதிப்பே கிடையாது, இளைஞர்களை வந்துட்டு தரமட்டமாக மிதிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு விஜய்க்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் புஷி ஆனந்துக்கு எதிராகவும் பேச ஆரம்பித்தாங்க. சும்மா இருப்பாங்களா? இவங்க வீடியோ அதிகமாக வந்துட்டு பாப்புலராக போனதுக்கு காரணமே டிவிகேவை சேர்ந்த இளைஞர்கள் தான். ஸோ அவங்க தான் வந்துட்டு இவங்களோட வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்க லைம் லைட் கிடச்சிது. ஆனால் இப்போது டிவிகேவை விட்டு, அதாவது சேர்ந்த உடனே இவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துடணுமா? ஆனால் பாருங்களேன் இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்ட்டு. விஜய்க்கு நேராக உட்காந்து பேசியிருக்காங்களாம், புஷி ஆனந்த் வந்துட்டு சால்வை போட்டிருக்காரு, எல்லாம் ஓகே. இந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பட் ஆனால் போஸ்டிங் கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் போயிட்டு வேற கட்சியில் உட்காந்துக்கிட்டு அங்கே போயிட்டு டிவிகேக்கு எதிராக பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சேர்ந்த கட்சிக்கும் உண்மையாக இல்லை, அந்த கட்சியை பற்றி இப்போ அந்த சைடு போயிட்டு எதிரி கட்சியில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போயிட்டு ஆல்ரெடி சேர்ந்த கட்சியை தப்பாக பேசிகிட்டு இருக்குது. ஸோ இப்படி பண்ணால் என்ன ஆகும்? எல்லாம் அசிங்கமாக பேச தானே செய்வாங்க. உங்களை யார் லைம் லைட்டில் நிற்க வச்சது? டிவிகேவை சேர்ந்த இளைஞர்கள். இப்போ அவங்களே வந்துட்டு ஸோ இப்படி பதவிக்காகவும் பணத்துக்காகவும் மாறி கட்சி மாறிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்காங்களாம். பட் என்ன இருந்தாலுமே வந்துட்டு அந்த மாதிரி பேசுறது தப்பு தான். ஸோ எதுவுமே கண்டுக்காமல் விட்டால் இவங்கெல்லாம் வீடியோவே போட மாட்டாங்க அப்படின்றது தான் ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ பட் இவங்களை பற்றி பயங்கரமாக திட்டி இவங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசி அதுக்காக போய் இவங்க நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்து இவங்களை நம்மளே வந்துட்டு கொஞ்சம் வளர்த்து விட்ற மாதிரி தான் ஆயிடுது. ஸோ டிவிகே நிறைய வீடியோ போட்டாங்க. ஸோ இப்போ டிவிகேக்கு எதிராக வந்துட்டு ஏகப்பட்ட வீடியோக்களை போட்டுட்ருக்காங்க. இதனால் கோவப்பட்ட டிவிகேவுடைய இளைஞர்கள், கட்சி தொண்டர்கள் இவங்களை அசிங்கமாக திட்டி வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இதை வந்துட்டு இவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இதுதான் விஷயமே. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.